குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் தேதி ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 11 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரைக்கான ரிஷப ராசிக்கான வார ராசி பலன். இந்த வாரத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது என்றால், உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல குரு அதோடைய புனர்பூச நட்சத்திர வக்ர நிலையில் இருக்கின்றது. 4ஆம் இடத்த சிம்மத்தில் கேது மக நட்சத்திரத்தில் இருக்கின்றது. 5ஆம் தேதி உங்கள் 6ஆம் வீட்டில் சந்திரன் துலா ராசியில் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி உங்கள் 7ஆம் வீடான விருச்சிக ராசிக்கு செல்கின்றது. அப்புறம் 8, 9, 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு உங்கள் 8ஆம் வீடான தனுசு ராசி செல்கின்றது. அன்றைய உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி மக ராசி செல்கின்றது. இந்த 4 ராசிக்கு துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மக ராசிக்கு இந்த 4 ராசி செல்ற அடிப்படை கொண்டு தான் அந்த வார பலன் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல புதனுடன் ராகு இணைந்திருக்கு. புதன் பூரட்டாதி, குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு சதய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்புறம் 11ஆம் இடத்துல மீன ராசியில் 3 கிரகங்கள் கூட்டு கிரகமாக இருக்குது. சூரியன் ரேவதி நட்சத்திரத்துலையும், செவ்வாய் ஆரம்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கின்றது. அப்புறம் சனி அது சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 3 கிரகங்களை கூட்டு கிரகமாக இருந்து உங்களுடைய 11ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கின்றது. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. இதுதான் உங்கள் ராசி கட்டத்தில் கிரகங்கள் அங்கங்கே அந்தந்த ராசியில் இருக்கும் நிலை. இதை அடிப்படை கொண்டு தான் இந்த வார ராசி உங்களுக்கு அமையும். இதன் தன்மை கொண்டு இந்த வார ராசியில் எப்படி இருக்கும் என்றால், வார ராசி பலன் எப்படி இருக்குன்றால், உங்கள் ராசியிலிருந்து அந்த 11ஆவது இடத்துல மீனத்தில் 3 கிரகம் அமர்ந்திருப்பது உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஆசைகள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் தொடர்பான விஷயங்கள் ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 3 கிரகம் 7ஆம் பார்வையாக கன்னியை உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பது உங்களுடைய தனிப்பட்ட புத்திசாலித்தனம், குழந்தைகளுடைய கல்வி, உடல் ஆரோக்கியம், உங்களுடைய பணம் சார்ந்த முதலீடு, அறிவு சார்ந்த விஷயங்களை போட்டி மற்றும் ஒரு விதமான அழுத்தத்தை உருவாக்கும். ஆனால் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு வெற்றி சாதகமாக தான் அமையும். சனி 11ல் இருந்து சூரியன் செவ்வாயோட இணைந்து 3ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் உங்களுடைய தைரியம் மற்றும் உங்களோட சகோதரர்கள் தொடர்பான விஷயங்களில் ஒரு விதமான சவால்கள் ஏற்படலாம். அதே சனி 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது. அது உங்களுக்கு 8ஆம் வீடு. அதனால் ஒரு திடீர் மாற்றங்கள், உங்களுடைய ஆயுளில் உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை மற்றும் மற்றவங்களுடைய பொருள் சார்ந்த தொடர்பான விஷயங்களில் ஒரு கவனத்தை அது வலியுறுத்தும். இதை தாண்டி குரு மிதுன ராசியில் உங்கள் 2ஆம் வீட்டில் அதோடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து அது 5ஆம் பார்வையாக துலாத்தை உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்குது. 7ஆம் வீடான சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குது. அது உங்களுடைய 8ஆம் வீடு. 9ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்குது. அதில் புதன் ராகு இணைப்பு இருக்குது. இதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வலு ஏற்படும். உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் உண்டாகும், பாராட்டுதல்களும் பெறுவீர்கள். இதில் செவ்வாய் மிதுனத்தில் இருக்க 2ஆம் வீட்டை பார்க்கின்றது 4ஆம் பார்வையாக. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் வீடான கன்னியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குது. 8ஆம் பார்வையாக துலாத்தையும் பார்க்குது. உங்கள் 6ஆம் வீடான செவ்வாயுடைய 8ஆம் பார்வையால் பார்க்கின்றது. இதனால் செலவுகள் ஒரு பக்கமும் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த பாதிப்பும் சிறிதளவு ஏற்படும். கூட 12ல் சுக்கிரன் இருந்து அது 7ஆம் பார்வையாக உங்கள் துலாத்தை பார்க்கின்றது. துளாராசி உங்கள் 6ஆம் வீடு. இதனால் இப்படி ஒரு குறை இருந்தாலும் மேஷத்தில் இருக்க சுக்கிரனால் ஓரளவுக்கு உங்கள் ராசி நாதனால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்படி தான் ஒன்று குறைச்சா இன்னொன்று அதை ஃபில்லப் பண்ணும். இது சுக்கிரன் பார்க்கறதுனால உறவுகள் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், செலவுகளுக்கும் ஒரு ஆறுதலை கொடுப்பதாக இருக்கும். அதை தாண்டி உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால, சூரியன் சிம்மத்தின் அதிபதி சூரியன் சனியோட அங்கே 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, இப்போ 4ஆம் வீட்டில் சிம்மத்தில் கேது இருப்பது வீடு, வாகனம் மற்றும் தாய் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். தாய் வழி சொந்தம் இதெல்லாம் எதனா ஒரு உள்முக சிந்தனையை தூண்ட ஒரு விதமான மனத்தோய்வு உண்டாக்கும். வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். ரெண்டமாக பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். இருந்த அந்த 3 கிரகம் கூட்டு கிரகம் 11ஆம் வீட்டில் இருக்குது. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குதுன்னா ஆடம்பர சார்ந்த செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் விஷயங்களை கவனமுடன் கையாளுங்கள். அதாவது 5ஆம் தேதி துலா ராசியில் சந்திரன் பயணிக்கிறதுனால உங்களுடைய உறவுகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அப்புறமா 6, 7 தேதியில் அது விருச்சிக ராசியில் பயணிக்கும் போது உங்களுடைய உடல் நலம் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்துங்க. 8, 9, 10 தேதியில் தனுசு ராசிக்கு போகும்போது அது உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்து வந்து 10ஆம் பார்வையாக சனியும் 7ஆம் பார்வை தனுசு இது குரு பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு வருமானம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 11ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லுங்க. குடும்பம் மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துங்கள். ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்யுங்கள். ஆலய வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்களால் முடிந்த உதவியை ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைய எல்லா வல்ல இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.